காலங்காலமா ஒரு பழமொழி சொல்றாங்க, சட்டியில நாகப்பையில வராது காரணம் சஷ்டியில இருந்தால் கருப்பையில வரும் சொல்லி. ஆனால் வெறும் குழந்தை பேருக்கு மட்டும் சஷ்டி விரதம் கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், பொருளாதார நிலையா இருக்கட்டும், இப்போ எல்லாருமே முருகனை கும்பிட்டா இந்த பண பிரச்சனை தெரிஞ்சிடும், முருகரை கும்பிட்டா வீடு கிடைச்சிடும், முருகர் கும்பிட்டா வேலை கிடைச்சிடும், முருகர் கும்பிட்டா கல்யாணம் ஆயிடும், முருகர் கும்பிட்டா குழந்தை கிடைச்சிடும் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னா, நீ முருகன்கிட்டயே கேளுங்க, முருகனையே கேளுங்க. முருகன் உங்களுக்கு வந்துட்டானா இது எல்லாமே சர்வசாதாரணம்ன்ற. நீங்க இதெல்லாம் முருகட்ட கேட்கவே, முருகனே நீ என் கூட வா, முருகன் நீ என் கூட இரு, முருகனே என் கூட இருக்கும் போது இந்த விஷயம் எல்லாமே ஒரு கால் தூசிக்கு சமானம். உங்களோட அடுத்த 12 தலைமுறைக்கு முருகர் உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் லைஃப் செட்டில்மெண்ட் பண்றப்போ நீங்க ஏன் முருகட்ட போய் சின்ன சின்ன விஷயம் கேக்குறீங்கன்னா என்னோட பக்தி வெளிப்பாடுங்கம்மா. இந்த கந்தசஷ்டி விரதம் ஆத்மார்த்தமா இருங்க. இது வேணும் அது வேணும்னு இல்லாம நீ என் கூட இரு முருகா, நீ என் கூட வா, என்னை கண்காணிச்சுட்டே இரு, என் பக்கத்திலே இரு, நான் துடிச்சாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, என் பக்கத்துல இது முருகான்னு இருங்க, கண்டிப்பா அது முன்னாடி பலன் இருக்கு. நீங்க முருகர் கூட இருக்கிறப்போ வேற எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிட போகுது?